ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சபரியன் ஃபேமிலி. சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஓவர் நைட் சுண்டல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக 10 மணி நேரமாச்சும் ஊறணும் நமக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இப்போது இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 5 விசில் வச்சுக்கலாம். 5 விசில் வச்சு நம்ம எடுக்கும்போது கரெக்டாக கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனது கூட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், 5 விசில் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கணும். இப்போ நம்ம மசாலா சுண்டல் ரெடி பண்ணுறதுக்கு அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நான் இப்போ வச்சுக்கிறேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை சேர்த்துக்கலாம். கூடவே 2 இனுக்கு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 2 சின்ன துண்டு இஞ்சி வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இப்போ நம்ம இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. கொரன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. ரொம்ப பேஸ்டாக்கிடக்கூடாது. இப்போ நம்ம இதை சுண்டல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். சுண்டல் எப்போவுமே தாளிக்கிறது தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சு தான் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ரொம்ப ஃப்ரை ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா பிரட்டி விட்டால் மட்டும் போதும். பிரட்டி விட்டுட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இது. இப்போது இந்த தேங்காய் மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கடலையில் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த தேங்காய் மசாலாவுக்காக மட்டும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு பரட்டி விட்டுட்டு நம்ம இதில் எவ்வளோ கடலை சேர்க்கணுமோ அந்தளவு கடலையை வேக வச்சு வச்சுருக்கலாம். சுண்டலை சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான். இந்த சுண்டலில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அந்த ஈரத்தன்மை போகிறது வரைக்கும் லைட்டாக நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பச்சை மிளகா அந்த கருவேப்பிலை இதில் வாசனை எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நமக்கு இதை யாரும் தூக்கி போட மாட்டோம், அப்படியே எடுத்து சாப்பிட்ருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த சுண்டல் செய்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக நம்ம நார்மலாக எல்லாருமே வீட்டில் செய்யக்கூடியதான். இதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்றைக்கி வரமிளகாயில் ஆட் பண்ணணும். காரத்துக்கு வரமிளகா நான் எதுவும் சொன்னது மாதிரி தான் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வரமிளகா காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். முழுசாக போட்டால் காரம் இறங்காது, அதனால் நான் கட் பண்ணி போடுறேன். அந்த காரம் லைட்டாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் அதிகமாக நான் தேங்காய் சேர்ப்பேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செஞ்சதில் மசாலா தூக்கலாக இருக்கணும். இதில் தேங்காய் தான் தூக்கலாக இருக்கும். தேங்காவை சேர்த்துட்டு தேங்காயை கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு நம்ம இது கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இந்த 2 ரெசிப்பியுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம அது வேஸ்ட்டு எதுவுமே போகாது. இப்போ இந்த இதில் கூட கருவேப்பிலை தூக்கி போட்டுருவோம். ஆனால் அந்த இதில் கருவேப்பிலை எல்லாமே அரைச்சி போட்டிருக்கிறதுனால சேர்த்து எல்லாமே நம்ம சாப்பிட்ருவோம். குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. அதனால கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நவராத்திரிக்கு இதே மாதிரி சுண்டல் ரெசிபி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவும் சும்மா கடலை வேக வச்சு வைக்கிறது மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நவராத்திரிக்குன்னு மட்டும் கிடையாது, எப்போவுமே இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.